அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழ்நாடு அரசு புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாடு பொதுநலச் சங்கம் சார்பாக முதலில் எங்கள் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று கூடியிருப்பது பொதுநலச் சங்கம் சார்பாக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரியும் சேர்ந்து இணைந்து இங்கு நடத்த கொண்டிருக்கிறது. மொத்தம் தமிழ்நாடு அரசு நர்சுகள் என்று எடுத்துக்கொண்டால் 10 சங்கங்கள் உள்ளன. 10 சங்கங்களில் ஒன்றிணைந்து இன்று தமிழ்நாடு அரசு நர்சுகளின் சங்கத்தின் சங்கமமாக கூடியிருக்கிறோம். ஏனென்றால் போன காலகட்டத்தில் எங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை. தற்போது அனைத்து சங்கங்களும் ஒன்றாக இணையும் பட்சத்தில் எங்களுடைய வலுவான கோரிக்கைகளை அரசிடம் முன்னெடுத்து வைப்பதற்காக இச்சங்கம் கூடியிருக்கின்றது. அனைத்து நிர்வாகிகளும் தமிழ் மாநில அரசு சங்கங்களின் நிர்வாகிகளை அழைத்தோம். ஆனால் 10 சங்கத்தில் 6 சங்கங்கள் ஒன்று இணைந்திருக்கின்றன. இன்னும் 2 சங்கங்களும் எங்களுடன் ஒன்று சேர்வார்கள் என்று பொதுநலச் சங்கத்தின் சார்பாக அவர்களையும் மீண்டும் வருக வருக என்று வலியுறுத்துகின்றேன். ஏனென்றால் செவிலியர் நலன் சார்ந்த கோரிக்கைகள் அனைத்தும் கிடைக்கப்பெறாமல் இருப்பதால் இனி வரும் காலங்களில் அரசிடம் கோரிக்கைகளை வலுவாக பெற்று நம் செவிலியர்களுக்கு நலனை பெற்றுத் தருவதற்காக ஒன்று கூடுமாறு வரக்கூடிய சங்கங்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். அனைவர் சார்பாக வரவேற்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் இந்த அரசாங்கத்திடம் எங்களுக்கு வெகுவாக கோரிக்கைகளை பெறுவதற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பிரச்சார கூட்டத்தின் வாயிலாக 5 ஆண்டு MRB செவிலியர்களை இல்லாமல் நிரந்தரமாக்குவோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார். அது முற்றிலுமாக நீக்கப்பட்டு இனி வரும் காலங்களில் MRB செவிலியர்களை ஒப்பந்த செவிலியர்களாக பணியமர்த்தம் செய்யாமல் நேரடியாக நிரந்தர பணியமர்த்தம் செய்யுமாறு இச்சங்கம் தமிழ்நாடு பொதுநலச் சங்கம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. மீண்டும் கோரிக்கைகள் இனி வரும் காலங்களில் எங்களுக்கு நீங்களே எங்களுக்கு பிரஸ் மீடியா ஒரு சாட்சி. எங்களுக்கு கோரிக்கைகள் நைட் டியூட்டி அலவன்ஸ் இல்ல, எங்கள் ரிஸ்க் அலவன்ஸ் இல்ல, எந்த அலவன்ஸுமே இல்லாம நாங்க 24/7 சர்வீஸ் பண்றோம். அதெல்லாம் எங்களுக்கு இந்த மீடியாக்கள் போன முறை எங்களுக்கு நர்சிங் அலவன்ஸ் வாங்கி கொடுத்தது மாதிரி இந்த முறையும் வாங்கி கொடுப்பதற்கு உங்கள் மீடியாவை பணிவாக வேண்டுகின்றேன். அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செவிலியர்கள் நலன் சார்ந்து எங்களுக்கென்று கோரிக்கைகள் வைக்கும் சங்கங்களை அழைத்து எங்கள் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து வரும் பே கமிஷன்ல எங்களுக்கு எந்த குறைபாடும் இல்லாமல் எந்த இழுபறியும் இல்லாமல் எங்களுடைய சம்பள விகிதாச்சாரத்தை அமைத்து தருமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்நாடு நர்சுகள் பொதுநலச் சங்கம் சார்பாக இணை மாநில செயலாளராக பி. ஜோதியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். 2 மாநில செயலாளர்கள் உள்ளோம். ஒன்று தென்மண்டல மாநில செயலாளர் பி. ஜோதி, சென்னை மாநில செயலாளர் கோபால் தேவி அவர்கள் தலைமையில தான் இன்னைக்கு இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மற்றும் ரிட்டையர்டான கௌரவ ஆலோசகர்களாக திருமதி லீலாவதி சிஸ்டரும் திருமதி ஜெயராஜ் சிஸ்டரும் எங்களோட கௌரவ ஆலோசகராக உடன் இருக்கிறாங்க. மேலும் எங்களுக்கு சக தோழர்கள் அனைவரும் அடுத்த சங்கங்களின் மாநில நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தான் நடத்திருக்கிறோம். இங்கு அமர்ந்திருப்பவர்கள் அனைவருமே மாநில நிர்வாகிகள். ஒவ்வொரு சங்கங்களின் மாநில செயலாளர்கள் நிர்வாகிகள் அனைவரும் அமர்ந்திருப்பவர்கள். அதாவது அரசாங்கத்தை நாங்க லெவுக சந்திக்கணும். இதுவரைக்கும் எங்களை நிறைய சங்கங்கள் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எங்களை அனுமதிக்கல. எங்க கோரிக்கைகள் நிறைவேறல. எங்க பிள்ளைங்க ஒரு போராட்டம் வச்சா கூட பஸ் ஸ்டாப்லயும் கார்பரேஷன்லயும் இழுக்கப்பட்டதை நீங்களே மீடியாக்கள் காமிச்சீங்க. அந்த நிலைமை வரக்கூடாது. அதனால நாங்க எங்க கோரிக்கைகளை லெவுகாக எடுத்து வைக்கணும். மதியத்துக்கு மேல நாங்க செயற்குழு கூடி எங்களுடைய நிர்வாகியோட ஆலோசனை பண்ணி எங்களுடைய கோரிக்கைகளை எடுத்துரைக்கலாம் இருக்கோம். இப்ப ஒப்பந்த செவிலியர்கள் 5 ஆண்டுக்கு ஒரு முறை அவரே பிரச்சாரத்தில் சொல்லியிருக்காரு நிரந்தரம் பண்ணிருவேன். ஆனா அந்த 5 ஆண்டு கூட வேண்டாம். இனிமே எடுக்க போறதே ஒப்பந்தம் இல்லாம ரெக்ரூட்மெண்ட்ல நீங்க எடுத்துக்கங்க, எங்க செவிலியர்களை நிரந்தரம் பண்ணி கொடுங்கன்னு கேட்கிறோம். இதுதான் முதல் கோரிக்கை.
அதாவது இந்த தமிழக அரசுல ஒப்பந்த செவிலியர்கள் இல்லாத நிலை ஏற்படணும். அனைத்து மருத்துவமனைகளிலும் செவிலியர்களுக்கு அடிப்படை வசதியும் பாதுகாப்பும் தேவை. இன்னைக்கு அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல பாதுகாப்பு இல்லை. நீங்களே பிரஸ் மீட்ல எல்லாம் போடுறீங்க. ஒவ்வொரு செவிலியர் ஒரு செவிலியர் கதவை அடைச்சிட்டு கத்துறாங்க. அந்த நிலையெல்லாம் மாறணும். எங்களுக்கு எல்லா இடத்துலயும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் வேணும். அந்த நிலை உருவாகணும். அதற்கு அடுத்து அப்படி வாங்குது தமிழ்நாடு அரசு எங்களுக்கு பே கமிஷன்ல நிறைய விடுபட்ட போன குறைகள் இருக்கிறது. அதை நிவர்த்தி பண்ணணும். 24/7 நாங்க டியூட்டி பாக்குறோம். அதுல நைட் அலவன்ஸ் ரிஸ்க் அலவன்ஸ் ஒன்று தேவைப்படுது எங்களுக்கு. அது கொடுக்காமயே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்களுடைய படிப்பு நாங்க டிப்ளமோ படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எதுக்குமே தகுதி இல்லாம இருக்கிறோம். ஆக்சுவலா டிப்ளமோன்னு சொன்னா 1 இயர் 2 இயர் கோர்ஸ் தான் டிப்ளமோ கோர்ஸ். நாங்க 3.5 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருக்கோம். அதை அரசாங்கம் டிகிரி கோர்ஸாக எங்களுக்கு மாத்தி கொடுக்கணும். இதை நாங்க முன் கோரிக்கையா வைக்கிறோம். முதல் கோரிக்கையா. மூணாவது போலீஸ்கா இருக்கட்டும், மற்ற அரசு ஊழியர்களுக்கா இருக்கட்டும், குவார்டர்ஸ் இருக்கு. எங்க செவிலியருக்கு என்று மாவட்ட மருத்துவமனையிலயோ மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலயோ எங்களுக்கு குவார்டர்ஸ் இல்லை. விடுதிகள் வேண்டும், குடியிருப்பு வேண்டும், எல்லா இடத்துலயும் வேணும். தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு எல்லா கட்டடங்கள் திறக்கப்பட்டுள்ளது. இடமில்லைன்னு சொல்ல முடியாது. நாங்களே கட்டடங்களுக்கு தூண்கள் என்று கொண்டாடப்பட்டிருக்கிறோம். அந்த சமயத்துல எங்களுக்கு எல்லா இடத்துலயும் விடுதிகள் குவார்டர்ஸ்கள் கட்டித்தர வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு மருத்துவமனைகள்ல கேன்டீன் வேணும். நர்ஸுக்கென்று இன்னைக்கு மருத்துவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு கேன்டீன் இருக்கு. போறாங்க, உள்ள உட்கார்றாங்க, சாப்பிடுறாங்க, டைமிங்க்கு வந்துடுறாங்க. ஆனா நாங்க 6:30 கையெழுத்து போட்டாலும் எங்களுக்கான கேன்டீன் கிடையாது. அந்த கேன்டீன் எங்களுக்கு இன்னைக்கு ஆவின் பாலக இயங்குவது போல எங்க ஓய்வு பெற்ற செவிலியர்களால இயக்கப்பட வேண்டும். ஓய்வு பெற்ற செவிலியர்கள், நிலை கண்காணிப்பாளர் நிலை மூத்த செவிலியர்கள், எங்களுக்கு தாய்க்கு தாயாக இருக்கிறவர்கள் அனைவரும் வீட்டில் இருக்கிறார்கள். எங்களுக்கு பிரைவேட் மருத்துவமனையோ பிரைவேட் வேலையோ ரிட்டையர்ட் ஆயிட்டு இல்ல. எங்களுடைய செவிலியர்களுக்கு எங்களுடைய மருத்துவமனையில கேன்டீன் கொடுக்கணும். அதுக்கடுத்து ஸ்பெஷல் வார்டு வேணும். எல்லா மருத்துவமனைகள்லயும் ஸ்பெஷல் வார்டு வேணும். எல்லாருமே பெண்களா இருக்கிறோம். இன்னைக்கு ஆரம்ப காலகட்டத்திலே எல்லாருமே மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு ஸ்பெஷல் வார்டு வேணும். அந்த எங்களுக்கு தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தர வேண்டும். இன்னைக்கு பெண்களுக்கு என்று ஒரு சிறப்பு ஒரு கூட்டம் அமைச்சிருக்கிறாரு. அதை நாங்க வரவேற்கிறோம். முற்றிலும் எங்க செவிலியர் சார்ந்த முதலமைச்சருக்கு நாங்க வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். காலி பணியிடங்கள் என்று எடுத்துக்கொண்டால் நம்ம தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கினார்கள். தொடங்கப்பட்டதிலிருந்தே புது செவிலியர்களையும் புதிய மருத்துவர்களையும் உருவாக்கவில்லை. ஏனென்றால் அவசர கால கட்டத்தில் பில்டிங்களை திறந்துட்டு எங்களை ஹெட் குவார்டர்ஸ்ல டியூட்டி பார்த்துக்கிற செவிலியர்களை பணியமர்த்த செஞ்சாங்க. நாங்க அப்படியே அப்ரூவல் ஆயிக்கிட்டோம். புதிய கிரியேஷன் பணிகள் இதுவரைக்கும் கொண்டு வரவில்லை. தயவு செய்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு முனைப்போடு செயல்பட்டு எல்லா இடத்திலும் கிரியேஷன் போஸ்ட் கொண்டு வர வேண்டும். அதாவது வெறும் செவிலியர் மட்டும் இல்ல, செவிலியர் நர்சிங் ஆபீசர் அப்படின்னு 10 ஆண்டுக்கு ஒரு முறை உள்ள செவிலியர்களுக்கு நர்சிங் ஆபீசர் என்ற முறையும் கிரேடு 3 என்ற முறையை நாங்க விட்டு கொடுத்திருக்கோம். அந்த கிரேடு 3 எங்களுக்கு வழங்க வேண்டும். அதற்கு இடையில மருத்துவமனை சென்சஸ் உள்ளவரை, அதாவது அதிக சென்சஸ் இருந்தால் அந்த இடத்தில் அதிகமான செவிலியர்கள் பணியில் நிமிர்ந்து பண்ண வேண்டும். 3:1 அப்படின்ற முறையில முன்னாடி பணியமர்த்த செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலை திரும்பவும் மீண்டும் வரணும். அப்படி வரப்பெற்றால் இன்னைக்கு இந்த மருத்துவமனைக்கு இன்னும் 1000 செவிலியர்கள் தேவைப்படுகிறார்கள். அதை கிரியேஷன் முறையில இந்த தமிழ்நாடு அரசு முனைப்போடு செயல்பட்டு புதிய செவிலியர்களை உருவாக்க வேண்டும். அதுவும் கான்ட்ராக்ட் இல்லாமல் உருவாக்க வேண்டும் என்பதே எங்கள் முதல் கோரிக்கை. காலி பணியிடங்களை அரசிடம் கேட்டு பெற்றுக் கொள்ளவும், எங்களுக்கு செவிலியர்கள் தேவை என்பதைத்தான் கூற முடியும்.